ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ப்பமாக இருக்கும்போது சாப்பிட வேண்டிய 10 பழங்கள் மிகவும் முக்கியமான பழங்கள். வயிற்றில் இருக்க குழந்தையோட வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய பழங்கள் வாங்க பார்க்கலாம். ஆப்பிளில் வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் கர்ப்ப நேரத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலை தவிர்த்துக்கலாம். அதனால் தினசரி ஒரு ஆப்பிள் சாப்பிடுவது நல்லது. ரெண்டாவது ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளது, இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் சிறந்த பழங்களில் ஒன்று ஆரஞ்சு பழம். அதை ஜூஸாகவும் சாப்பிட்லாம், பழமாகவும் சாப்பிட்லாம். மூன்றாவது இடத்துல மாதுளம்பழம் இருக்குது. மாதுளம்பழத்தில் போலிக் அமிலம் அதிகமாக இருக்குது. இது மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 பழங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் இது சாப்பிட்டா குழந்தை நல்லா கலராக பிறக்கும்னு சொல்லுவாங்க. தர்பூசணி 4வது இடத்துல இருக்குது. தர்பூசணியில் விட்டமின் ஏ மற்றும் சி மற்றும் B6 போன்ற நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு. தர்பூசணியை நம்ம தினந்தோறும் எடுத்துகிட்டு வந்தோம்னா கருவில் இருக்கிற குழந்தைக்கு நீர்ச்சத்து குறைவுங்கிற பிரச்சனையே வராது. வாழைப்பழம் 5வது இடத்துல இருக்குது. வாழைப்பழத்தில் வைட்டமின் B6 மற்றும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இந்த பழம் சீசன் இல்லை, எல்லா நேரத்துலையும் கிடைக்கக்கூடிய பழம். அதனால் வாங்கி சாப்பிட்லாம். பிளட் ப்ரெஷரையும் கட்டுப்படுத்தும். கிவி பழம் 6வது இடத்துல இருக்குது. கிவி பழத்தில் போலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் சி உள்ளது. இது கருவில் வளரும் குழந்தையின் குறைபாடுகளை தடுக்க தேவையான முக்கிய ஊட்டச்சத்து அடங்கியுள்ள பழங்களில் இதுவும் ஒன்று. 7வது இடத்துல பேரிக்காய் இருக்குது. பேரிக்காய் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய தசை பிடிப்பு, நரம்பு சுருட்டி இழுத்தல் இதெல்லாம் வராமல் 8வது இடத்துல மாம்பழம் இருக்குது. மாம்பழத்தில் நார்ச்சத்து மற்றும் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்குது. இது குழந்தையோட வளர்ச்சிக்கு உதவுகிறது. தினமும் பாதி அளவு மாம்பழம் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. 9வது இடத்தில் பெர்ரி பழங்கள் இருக்குது. பெர்ரி பழங்கள் சாப்பிடலாமான்னு சந்தேகம் இருக்கும், ஆனால் சாப்பிடலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின் சி இருக்குது இதில். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதனால் ஒரு நாளைக்கு 1 கப்பு சாப்பிட்ணும் கண்டிப்பாக. அவகோடா 10வது இடத்துல இருக்குது. இதில் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது. விட்டமின் கே மற்றும் ஏராளமான சத்து இருக்குது. இதை சாப்பிட்றதுனால குழந்தையோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.